ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரிப் ஜாய் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு சூர்யா நடிப்புல ரிலீஸ் ஆன ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சூர்யா காதலிக்கிற பொண்ணுக்காக ரவுடிசத்தை ஃபுல்லா உடணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவருடைய அப்பா ஜோஜு ஜார்ஜ்னால ஒரு பெரிய பிரச்சனை கிளம்ப, அதனால அவருடைய காதலும் முறியுது. திரும்பவும் முறிஞ்சு போன காதலை ஒன்னு சேர்க்க ட்ரை பண்ணும்போது பழைய பிரச்சனையும் தேடி வருது. இன்னொரு புது பிரச்சனையும் வருது. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சாரா இல்லையா, அவருடைய காதல் கைகூடிச்சா இல்லையா, அதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சந்தோஷ் நாராயணனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸும் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜும் நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. முதல் பாதியில 15 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட்ல பாட்டு, ஆக்ஷன் சீக்வன்ஸ், எமோஷனல் சீன் மேக் பண்ணி அசத்திருக்காரு. மொத்த டீமுக்குமே மிகப்பெரிய ஹாட்ஸ் ஆஃப் அந்த 15 நிமிஷ சீன் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட். அதே மாதிரி இன்டர்வல் பேக் இன்னொரு ஹைலைட்டா சொல்லலாம். படத்துல வர்ற எல்லா சண்டை காட்சிகளும் செமையா இருக்கு. அதுல ட்ரெயின்ல வர்ற சண்டை காட்சியும், சூர்யா 2 ஸ்டிக்க வச்சு சண்டை போடுற அந்த சண்டை காட்சியும், செகண்ட் ஹாஃப்ல வர்ற முதல் சண்டை காட்சியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சூர்யாவுக்கும் பூஜா ஹெக்டேவுக்கும் இடையே உள்ள காதல் காட்சிகள் ரொம்ப அருமையா இருந்தது. எமோஷனல் காட்சிகளும் செமையா கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல சூர்யாவுக்கு ஒரு உண்மை தெரிய வரும், அது ரொம்ப எமோஷனலா இருந்தது. அந்த சீன்ல சூர்யா அண்ணன் செமையா நடிச்சிருந்தாரு. அந்த சீன் மட்டும் இல்ல, முதல் பாதியில அவர் சிரிக்கவே மாட்டாரு. கண்ணாடிக்கு முன்னாடி சிரிக்க ட்ரை பண்ணுவாரு. அந்த சீன்ல எல்லாம் வெறித்தனம் பண்ணிருக்காரு. ஆக்ஷன் காட்சிலையும் பட்டைய கிளப்பிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் நடிப்புல ப்ரூச்சு மேஞ்சிருக்காரு. பூஜா ஹெக்டே இந்த படத்துல முக்கியமான கேரக்டர். அவங்களும் ஆக்டிங்ல கலக்கிட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பிடிச்சிருந்தது, செகண்ட் ஹாஃபும் பிடிச்சிருந்தது. எல்லாம் விஷயமும் செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கு. ரொம்ப மோசம்லாம் கிடையாது. சூர்யா கேரக்டர் மட்டும் ஃபாலோ பண்ணா படம் புரியுது. ஏன்னா கதை அவரை சுத்தி தான் நடக்குது. படத்துல பிரச்சனை இல்லையான்னு கேட்டா இருக்கு. சூர்யா, பூஜா ஹெக்டே இந்த 2 கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. தேவையில்லாத சாங்கும் உள்ள வச்சிருக்காங்க. லாஜிக் மிஸ்டேக்கும் இருக்கு. மொத்தத்துல படம் எப்படி இருக்குதுன்னா, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனீங்கன்னா பெருசா இந்த படம் ஏமாத்தாது. சில பேருக்கு அவரேஜ் மூவியா கூட தெரியலாம். விருப்பம் உள்ளவங்க தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.